இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். நான் ஆக்சுவலி இது என்னையே கலாச்சிருக்கேன். இப்பதான் என் புள்ள டிஃபன் சாப்பிட்டல ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. இந்த படத்துல வந்து கிரிக்கெட் ரொம்ப லவ் அதிகமா இருக்கிறதுனால பையன் பேர் சச்சின். யாரா நீங்க எல்லாம்? சென்னை ஷாக். ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். இப்பதான் என் புள்ள டிஃபன் சாப்பிட்டல ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. யாரு எவர் இத வச்சிருந்தா தெரியுமா? என் புருஷ மாதிரி மொக்க ஐடியா கொடுத்துட்டு ராம் கோபால் வருமாவா இருந்தாலும் கர்மாக்கு பதில் சொல்லி தான் பார்க்கணும். பேரு நான் சொன்ன லிஸ்ட் ரொம்ப நீளமா. மைசூர் நிஜாமு மந்திரி பல பேர்களும் பாதுகாத்த பொக்கிஷமடா. யாரா நீங்க எல்லாம்? சென்னை ஷாக்ஸ். சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? நாளைக்கு மொதல் மேட்சே உங்களுக்கு தான். டூபாடுவோட சேர்ந்து இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் கேங்குள்ளேயே வந்து நிறைய ரீச் எப்படி இருக்கும், எப்படி எங்கே போகும் அப்படின்லாம் சொல்லி பயங்கர டவுட் இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து டூபாடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், ப்ரொடியூசருக்கு காசு தராங்க பாட்டு ரிலீஸ் ஆன அப்புறம் கூட. ஸோ அது வந்து ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, லிரிக் ரைட்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர ரெவென்யூலேருந்து. ஆர்டிஸ்ட்டுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டோம், ஏன்னா முன்னாடியே வாங்கிடுறாங்க ஆர்டிஸ்ட். ஸோ டூபாடுக்கு நன்றி. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சென்னை 28 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனால் வந்து என்னால் 2008 திரும்ப கொண்டு வர முடியல. ஏன்னா நீங்களே பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு கிரிக்கெட் ஆட முடியல. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை 28 பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து ஆஃப்டர் ஒரு 8 to 9 years கழிச்சு ஒரு ரீயூனியன் தான் இந்த படம். இந்த படத்தில் அதே ஸ்டார் காஸ்ட், சிவா, ஜெயீப், பிரேம்ஜி, அதுக்கப்புறம் அரவிந்த் ஆகாஷ், நிதின் சத்யா, விஜய் வசந்தா, அஜய் ராஜ், அப்புறம் விஜயலக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்தவங்க இளவரசி சார் எல்லாருமே இதில் இருக்காங்க. அதோடு வந்து இந்த படத்தில் வந்து பார்ட் 2ல் வந்து நிறையா புது அடிஷன்ஸ் இருக்காங்க. வைபவ், மஹத், அபிநய், அப்புறம் வந்து மகேஸ்வரி, அஞ்சனா, கிருத்திகா, அப்புறம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இனிகோ இருக்கார், இனிகோ இதில் இருக்கார், நாகேந்திரன் இந்த படத்தில் இருக்கார். அதோடு வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வேடத்தில் தயாரிப்பாளர் டி சிவா இந்த படத்தில் நாங்கள் நடிக்க வச்சுருக்கோம். அவர் கேட்டால் நான் தான் ஹீரோ, மற்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸு. பிரேம்ஜி டேலக்ஸ் சொல்லிட்டுருக்காரு அவர். பஞ்சு சுப்பு அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. டாக்டர் வித்யா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து போன படத்தில் வந்து சக்தி சரவண சார் எனக்கு கேமரா பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ராஜேஷ் யாதவ் சார் கேமரா பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் தான் வந்து சென்னை 28 பண்ண வேண்டியது. நான் லைட்டாக அல்லில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேனு, எனக்கு ஒரு புதுசாக யாராக கொடுத்து ஒரு கோழி கொடுங்க, அப்போ தான் என்னால் படம் பண்ண முடியும்னு சொல்லி சக்தி சார் பிடிச்சி பண்ணேன். ஸோ இப்போ சென்னை 28 வந்து ராஜேஷ் எனக்கு பண்ணி தர்றாரு. ஸோ தேங்க்யூ. அப்புறம் வந்து
பார்ட் 1க்கு அவன் தான் ஹீரோ, பார்ட் 2க்கு அவன் தான் ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதை வச்சு தான் வந்து சென்னை 28க்குள்ளே தியேட்டருக்குள்ளே ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்தது காரணமே யுவன் சங்கர் ராஜா தான். அந்த சரோஜா சாமானி காலு அந்த படத்தில் இருந்துச்சு, இந்த படத்தில் சொப்பன சுந்தரி இருக்காங்க. ஸோ யுவன் சேம் அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர் பிரவீன் கேஎல். அதுக்கப்புறமா வந்து அதே காஸ்டியூம் டிசைனர் வாசி பாஸ்கர், அப்புறம் அதே கல்யாண் மாஸ்டர். ஸ்டன்ஸ் வந்து சாம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இப்போ இறுதி சுற்றுலாம் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மாஸ்டர்ஸாக வளர்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போது அவர் ஃபைட்டராக இருக்கும் போதுலேருந்து வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவர் தான் இதில் வந்து மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து அஜயராஜ் மாஸ்டரும் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மதன் காக்கி எழுதியிருக்காரு, நிரஞ்சன் பாரதி எழுதியிருக்காங்க, கருணாகரன், பார்த்தி பாஸ்கர், அப்புறம் வெங்கட் பிரபு அப்படி ஒரு மாறுபட்ட வேடத்தில் பண்ணியிருக்கோம். அது தாண்டி I just want to call the whole team onto the stage. சிவா மேலே வாங்க, அப்படி நடிக்கிறீங்களா மேலே வரலாம். சிவா, பிரேம், அஜயராஜ் மாஸ்டர், வைபவ், அரவிந்த், ஆகாஷ், நாகேந்திரன், அபிநய், சீனு கண்ணதாசன். இந்த படம் வந்து நான் ப்ரொடியூசராகவும் சேர்ந்து பண்ணுறேன். நானாக இருக்கேன், பிளாக் டிக்கெட் கம்பெனி என்னோடது. ஆனால் அந்த படம் வந்து எவ்வளோ ஈஸியாக என்னால் பண்ண முடிஞ்சது. அது ஒரு டைரக்டராக வந்து ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு வந்து எந்த கஷ்டமே கொடுக்காம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணது வந்து நம்ம சுபு பஞ்சு அவர்கள். அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அதே சமயம் வந்து நாகேந்திரன், அப்புறம் என்னுடைய மேனேஜர் சுபு எங்கேன்னு தெரியல, சுபு வெளில இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு சுபு அஸ் வெல். இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண தயாரிப்பாளர் டி சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு. டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வரலாம். ராஜேஷ் சார், கல்யாண் மாஸ்டர், பிரவீன். Are you ready, Chennai people? Put your hands up. Please hold your bat on your hand. Here we come again. Chennai 28. ஆமாம், சிவா சார் உட்காருங்க, எனக்கு தெரியும். It's practice, our work and train. Now why you planning on wrecking this game now? சுபு கருணா வாங்க, மேலே வாங்க. The boys are back. இந்த படத்தில் ஏதாவது பஞ்ச் இருக்கா? பஞ்சு எதுவும் இல்லை. என்ன இருக்கா இல்லையா? இல்லை இப்போ இல்லை, என்ன குடும்பம் சார் ஆக்சுவலி அமைஞ்சது அது ஏதோ அந்த டைம்ல ஏதோ அமைஞ்சது, அது இதில் தேவைப்படல, ஹீட் ஆயிடுச்சு. இதுல தேவைப்படல, அதனால எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், மக்கள் கைதிட்டி அது ஒரு பஞ்சு இல்லை காய்க்கு அதை ஹீட் ஆக்கிடுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த படத்தில் அதே மாதிரி நான் பார்ட் 1ல சொன்ன மாதிரி தான் திரும்ப ஆஃப்டர் 9 years நான் திரும்ப சோலோ ஹீரோவாக நடிக்கிறேன். நிறைய படம் சோலோ ஹீரோவாக நடித்த சிவா, ஜெய், வைபவ்லாம் வந்து எனக்கு திரும்ப ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்க ஐ லைக் டு தேங்க் மை நண்பர்கள். எவ்வளோதான் அவங்க ஒரு பெரிய சோலோ ஹீரோ இருந்தாலும் பிரேம்ஜிக்கு ஃப்ரெண்டாக நடிக்க வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நம்மலாம் கோரஸாக சேர்ந்து என்ன கொடுமை சொல்லணும். இந்த படத்தில் கேஷ் பிடிக்கிறதா இல்லையாங்கிறது தான் படத்தோட ட்விஸ்டே. அதான் கிளைமேக்ஸ். பிடிக்கிறானா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து தியேட்டரில் பாருங்கள். சார் இங்கே வந்துருங்க சார் ப்ளீஸ். நான் தான் வரேன், ஒரு ஈவன் வர்றது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. Are you ready, Chennai people? Put your hands up. Please hold your bat on your hand. Here we come again. Chennai 28. Set up. All we know is practice, our work and train. Now why you planning? சார் இந்த கேள்வி நான் அங்கேயே உட்காந்து படம் எடுக்கிறது. நான் ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து சிவா அவங்களோட ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன். கண்டிப்பாக வந்து கடல் புண்ணியத்தில் வந்து அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சிவா டைரக்ஷனில். ஏன்னா நான் அதை ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் சொன்னேன். இவர் பிளாக் டிக்கெட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசையில் சொன்னேன். கேட்டுட்டு அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டது.
அப்புறம் வந்து நிச்சயமா இவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை நிஜமா சிவா கிட்டேருந்து அவ்வளோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒரு கண்டென்ட் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் அந்த சைலன்ஸுக்கு காரணம் அதான். சிவா கிட்டேருந்து இப்படி ஒரு நல்ல கதையான அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். ஆனால் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப ரொம்ப ஆப்டாக நிஜமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஓங்கி ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு கேட்கும் போது. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அதே சமயம் சிவாவோட யூஸ்வல் ஃபனி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் சிவாகிட்டே நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. கேட்டோடனே நான் சிவாகிட்ட சொல்கிறேன், சிவா ப்ளீஸ் நீங்கள் சிவாவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லி, இல்லை நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசை. யுவன்கிட்டேயும் சொன்னேன், யுவனும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் தான் சிவா இயக்குனராக அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு ஐடியா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்படியே டூப்பாடு இது அந்த ஆடியோ நீங்கள் அப்படியே வாங்கிட்டீங்கன்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ஸ்டேஜுக்கு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃப் இந்த படத்தில் எனக்கு. ஏன்னா நீங்கள் மட்டும் சிரிச்சு இல்லைன்ற மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து 2-3 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெங்கட் பிரபு கேட்ட ஒரு விஷயம், இந்த படத்துல நான் வில்லியான்னு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பேன், நீ என் வீட்டுக்கு வரல, நீ இது பண்ணலன்னு சொல்றேன். சரி, அது வில்லி இல்லை, எல்லாரும் வீட்டையும் நடக்கிறது தான். அது நாங்கள் அதுக்கு வில்லின்லாம் சொல்றது இல்லையா, நாங்கள் அது சொன்ன பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் வந்து கிரிக்கெட் ரொம்ப லவ் அதிகமாக இருக்கிறதுனால பையன் பேர் சச்சின் சார் சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் என்னன்னா சொல்லிட்டீங்களே இல்லை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இதனால தான் வெளியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சோம். ஏன்னா வந்து இவர் அதுக்கப்புறம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான். என்னன்னா சச்சின் பேர் வச்சு ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆவார் அப்படின்றது ஒரு ஐடியாவில் வச்சோம். ஆனால் அவர் ஒரு சீன் கூட கிரிக்கெட் ஆகிற மாதிரி ஒன்றும் நாங்கள் படம் எடுக்கவே இல்லை. அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்க குழந்தைங்களாம் வந்து வெறும் வீடியோ கேம்ஸ் அதுலேயே தான் இருக்காங்க, ஐபேட் அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைலாக்லாம் கூட வச்சுருக்கோம். அந்த இப்போ இருக்கிற பசங்க வெளில ரோட்டில் விளையாடுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக இப்போ இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற பெருமை. அதில் ஒரு டைலாக்கும் இருக்குது. என்னன்னா நாங்களாம் அந்த காலத்தில் ரோட்டில் வெயிலில் விளையாடுறதுனால தான் இப்போ பாரு இப்படி இருக்கும். எவ்வளோ ஃபிட் நீங்களாம் இப்பயே இப்படி ஆடுறீங்கன்னா அப்புறம் எங்கள் ஜென்ரேஷன் வரும்போது நீங்கள் எப்போ இருப்பீங்க அப்படின்றோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் அப்படிலாம் சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சென்னை 28 கவிதை படமே ஒரு கவிதை தான். இந்த படமே வந்து சிவாவின் கவிதை மாதிரியே இருக்கும். அம்பிகாபதி அமராவதிக்கு அப்புறம் காதல் கவிதை அப்படின்னா சென்னை 28 ரோமியோ ஜூலியட் எப்படி அந்த மாதிரி ஒரு காதல் கவிதை தான். கவிதை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே வரல. கவிதையை விட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர். நீங்க டீசர்லயே பார்த்துருப்பீங்க. நீங்க தான் டைரக்டர், எல்லாம் மாட்டி மாட்டி விட்டு. ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா படத்துல ஒரு பார்ட் டைம் ரிவ்யூவர், நான் ஃபிலிம் ரிவ்யூ, யூடியூப் ஃபிலிம் ரிவ்யூவர் படத்துல. நாளைக்கு மொதல் மேட்சே உங்களுக்கு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல படத்திலே காட்டிட்டோம். இப்போ மகேஸ்வரி அஜய் மாஸ்டர் அவங்க 2 பேர் பேர் எங்க இருக்கீங்க, ஏன்சியாவது காட்டுங்கப்பா நீங்க தான். மகேஸ்வரி, அஞ்சனா விஜய் வசந்த் இல்லை, அஞ்சனா வந்து விஜய் வசந்த் அவங்க பேர். அப்புறம் நிதின் சத்யா இல்லை, கிருத்திகா வந்து நிதின் சத்யா அவங்க பேர். ஜெயும் இல்லை, சனாவும் இல்லை, அவங்க 2 பேரும் பேர். அப்புறம் வந்து மகத்து பேர் வைபவ், வைபவ் பேர், வைபவ் பேர். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பிரான்சிக்கு வந்து பேர் இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பேர் இல்லை, உண்மையிலேயே தேடிட்டு இருக்கோம். ஏதாவது நல்ல ஜாதகம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா. என் புருஷ மாதிரி மொக்க ஐடியா கொடுத்துட்டு ராம் கோபால் வருமாவா இருந்தாலும் கர்மாக்கு பதில் சொல்லி தான் பார்க்கணும். பேர நான் சொன்ன லிஸ்ட் ரொம்ப நீளமா, மைசூர் நிஜாமு மந்திரி பல பேர்களும் பாதுகாத்த பொக்கிஷமடா. சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். நான் ஆக்சுவலி இது என்னையே கலாச்சிருக்கேன். இப்பதான் என் புள்ள. டிஃபன் சாப்பிட்டல ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. இந்த படத்துல வந்து
கிரிக்கெட் ரொம்ப லவ் அதிகமா இருக்கிறதுனால பையன் பேர் சச்சின். யாரா நீங்க எல்லாம்? சென்னை ஷாக். நான் வந்து சென்னை 22 அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம ஒரு லீட் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த ஹீரோஸாக பண்ணியிருக்கோம், சந்தோஷமா இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் அப்படின்ற மாதிரி. என்னன்னா சார் அப்படியே தெலுங்கு ஸ்டார் படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்கில் ஆடுற மாதிரியே இருக்குது சார். சிவாக்கள் ட்ரெஸ் இந்த சட்டை பட்டன் கட்டி விடுங்க, முன்னாடி பட்டன்லாம் கட்டி உங்களை பார்த்தா நான் உள்ள ஒரு மாதிரி அப்படி லைட் அப்படி பயங்கர ஸ்டைலாக வந்து வருவாங்க. சிவா சார் வந்து இவ்வளோ நடிப்பாருன்னே தெரியாது. சிவா சார் வந்து அவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் அதுதான், சீரியஸான சீன்ல வந்து நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க சார். சார் நீங்க மேல வாங்க, நீங்க தான் உங்களோட நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு பண்ணீங்கன்னா போறோம். அந்த இமோஷன் அதே இமோஷன் வேணும் பின்னி எடுத்துறாரு. ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஆமா அதுதான் சார், அதான் ஹைலைட். ஆமா இல்ல அப்புறம் சரி இதான் தெலுங்கு போட்டீங்கன்னா நாங்க இல்ல அப்புறம் நல்லா இருக்கு சார். நடிப்பு எப்படி சார்? இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து வெறும் காசு மட்டும் போட்டு படம் ரிலீஸ் பண்றது அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நடிப்புக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ஈஸியா ஜாலியா இருந்தீங்க செட்ல ஒரு நடிகனா. இல்லை ஒரு 1-2 படங்கள் நடிச்சிருந்தாலும் பட் பிரபு கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது அப்படி வந்து இறங்கணுன்னே இவங்களோட சேர்ந்தாவே எனக்கு ஒரு 50% எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் இது. ஸோ சடனாக பிரபு என்னை கூப்பிட்டு நம்ம ஒரிஜினலாக வெள்ளை முடியெல்லாம் வச்சுருந்தேன், டை அடிக்காமல். ஸோ பார்த்து இப்படியே வந்துடுங்க நடிக்கலான்றது எதுவுமே தெரியாது. நான் நேராக ஸ்பாட்டுக்கு போனேன். முதல் அன்னைக்கே பார்த்தா ரொம்ப சீரியஸான சீன்லாம் கொடுத்து ஒரு தகராறு சென்டிமெண்ட் எல்லாம் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே வச்சுருந்து பட் ஹோல் டீம் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாரும் சாட்டு பசங்கள்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஸோ ஜாலியாக இருந்தனால எங்களோட வேலை செய்யும்போது எனக்கு தெரியல. நிறைய கிளாப்ஸ்லாம் இல்லை அது காரணம் நிறைய இருக்கு. உங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணால் ஈவினிங் இவர் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்றது. மற்றபடி இப்போ கூட ஒரு என்கரேஜ் பண்ண பாருங்க, கிரீன் பேண்ட்டு எல்லோ ஷூஸ் இது எதனா வருவா காம்பினேஷன். அங்கிள் மறந்துடாது ஈவினிங் நம்ம இல்லை நான் ஒரு யூத் டீமோட ஒரு டீசர் ரிலீஸ் போகிறேன், இப்படிலாம் வர முடியாது. ஏன்னா என் படத்துல இப்படி வந்தேன் எல்லாரும் மீடியாவை திட்டுவாங்க. அதனால சரி இப்படி உங்களோட சேர்ந்த எதுவும் கெட்ட பேர் வர ஆயிடுங்க சார். இதுதான் கரெக்டாக நல்லா இருக்கு, இதுதான் யூத்தா இருக்கு, சூப்பரா. அதான் சொன்னேன் பிரபுவோட சேர்ந்தவன் இப்படி ஆயிடுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. நல்லது சார். ஆனால் அவர் ப்ரொடியூசர் மாதிரி நீங்கள் ப்ரொடியூசர் ஆனபோது வர மாதிரி அவர் மாதிரி ஆயிட்டீங்க. அவர் நடிகர் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும் பிரபுவை பற்றி. பிரபு வந்து நான் டேரக்டரா எனக்கு மேலே பிரபுவை பாராட்டுற ஆளே கிடையாது. இது பெஸ்ட் டேரக்டர் எவர் சீன் அதெல்லாம் நிறையா சொல்லிட்டேன் அவனை பற்றி நிறையா. அதே மாதிரி பெஸ்ட் ப்ரொடியூசர் ஒரு 40 ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு குற்றாலத்தில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் செய்யுமோ அவ்வளவு செஞ்சு இந்த படத்தை எடுத்தாங்க. அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் பிரபு. ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசராக நான் என்டாஸ் பண்ணுறேன். உண்மையாகவே நல்லா பண்ணீங்க பிரபு. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் சுப்பு, மேனேஜர் சுப்பன், எல்லாருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லி டேக் இட் கிராண்டட் எடுத்துக்காம யாருக்கும் நீ பார்த்து எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஒரு ரூம் கூட 10 பேர் தங்கிடுவாங்க. அப்படி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் காட்டேஜஸ், ஃபுட்டு, வெஹிக்கிள்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரு ஹை கிளாஸ் ஒரு ரிச் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. இது நானே வந்து ஒரு முதல் முறையாக ஒரு நடிகனாக போய் ஒரு ப்ரொடியூசர் செலவில் அப்படி தங்கி ஃப்ளைட்டில் போய் வேலை பக்கத்தில் ஜூஸு இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. நடிகர்னா எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர்ன்றதில் அது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுலாம் முன்னாடி பார்த்தேன் நான். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ பிரபு. நீ இது வந்து ஃபஸ்ட்டு படம் மட்டும் இல்லை, நீ நிறைய படங்கள் லைஃப் டைமில் நீ பேரலாக போகிற லைக் சிவாவோட டைரக்ஷன் மாதிரி நிறைய பண்ணிட்டாரு. அதே மாதிரி பிரபு சொன்ன மாதிரியே நான் வந்து சரோஜாவுக்கு அப்புறம் திருப்பி பிரபுவோட படம் பண்ணுறதுல ஐம் ஸோ எக்ஸைட்டட். அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்டிமெண்ட்டே இல்லை, அது சென்டிமெண்ட் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம். பிரபு கூட படம் பண்ணுறதை விட ஒரு சந்தோஷமான ப்ராஜெக்ட் எனக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் எனக்கு பிரபு கூட திருப்பி சேர்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரோஜா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹீரோ ஒருத்தர் நினைச்சிருந்தாரு. ஸோ இந்த காம்பினேஷனில் அடுத்தது என்ன? யாரா நீங்க எல்லாம்? சென்னை ஷாக்ஸ். சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? அங்க பிரேம் எழுந்துக்கிறான், வேற எழுந்துக்கிறான், நிறைய இருக்கு சரோஜால அப்படின்னு. பட் நான் பிரபுவோட சொல்லுவேன், எந்த படம் நீ டைரக்ட் பண்ணாலும் முதல்ல நீ தான் ஹீரோ, அப்புறம் தான் மற்றவங்கலாம். அந்த மைண்ட் செட்ல படம் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த ஃபார்முக்கு நீ வந்திருக்கிற, யூ ஆர் பேக். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் அன்பு. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ப்ரொடியூசர் சைட்ல வந்து வெங்கட் பிரபு இந்த படத்தை ரொம்பவே, அதாவது சைல்டு டேட் நாங்கள் ஒன் பண்ணும்போது
ஃபிலிமில் ஷூட் பண்ணது ஒரு பால் நாங்கள் விட்டுட்டோம்னா அடுத்த பால் அடிக்கிறதான் சான்ஸ் கிடையாது, தனியாக போய்க்கலாம் சார், அந்த பால் போடல சார், திருப்பி ஒருத்தர் போடுற மாதிரி எடுத்துக்கலாம் சார். இதில் அப்படிலாம் இல்லை, மல்டிபிள் கேமராஸ், எந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தனியாக ரூம்ஸ் இருந்தது, இண்டிவிஜுவல் கேரவன்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் சிவா சார், நாங்கள் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருப்போம், ஒரே கேரவனில் தான். அந்த கேரவனை அதுக்கு மேலே இவ்வளோ டேமேஜாக யாராலையும் யூஸ் பண்ணுவாங்க, அது சர்வீஸ் போயிடும் வரவே இல்லை. வணக்கம், நான் இனிகோ பிரபாகர். சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸில் நானும் இருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப சக்ஸஸாக போயிடுச்சு, அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு எல்லாருக்குமே நேம் கிடைக்கும். இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை 28 ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஒரு ஜான் ஆப்போசிட் டீம் கேப்டனாக பண்ணியிருப்பேன். எங்கே போனாலுமே ஒரு ரெகனைஸ் பண்ணி இந்த பையன் அப்படிங்கிற ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறது, ஃபோட்டோ எடுக்கிற இதுனாலும் அதில் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஹீரோ படம் நடிச்சிட்டேன், சுந்தர பாண்டியன், ரம்மி இதுக்கெல்லாம் நடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் பார்ட்டில் நான் ஒரு ரோல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த வெங்கட் பிரபுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பேர் எல்லாருமே ஹீரோ நடிச்சிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலாக ரோல் கொடுத்து அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக அப்படி ஒர்க் பண்ண வச்சது அந்த கேப்டன், அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப அழகான ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்ததுன்றது அந்த அல்டிமேட் சக்ஸஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக எல்லோரும் தனித்தனியாக இருந்திருக்கும் போது ஒரு லைஃப் எப்படி இருந்தது, ஒரு மேரிட் லைஃப்பில் எல்லோரும் எப்படி வாழ்ந்து அந்த கிரிக்கெட் லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பார்ட் 2. அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டில் நான் ஒரு பர்சனாக இருக்கேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் சத்யாவோட ஒய்ஃபாக நான் அந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். வெரி ஹாப்பி. எமோஷ்னல் கேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நான் சொல்ல விருப்பப்படல. அந்த இமோஷ்னல் கேரக்டரான ஒரு பர்சனை எந்த அளவுக்கு அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு, அதோட சேர்த்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுறாரு, ஃபைனலாக எப்படி சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் சென்னை 28 பார்ட் 2. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்கிங் வெங்கட் பிரபு சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹி ஹஸ் கிவன் மீ இன் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சார் உண்மையிலேயே வந்து சென்னை 28 பண்ணும்போது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது வந்து இந்த சரோஜா சாமானிக்கால சாங் இருக்குல்ல, அந்த சாங் போது வந்து ஜெய் வந்து ஆக்சுவலி எல்லாருமே ஒரு பாட்டில் ஒருத்தவங்க நடுவில் நின்று ஆடுவாங்க. ஜெய் வந்து அழுதான், அரவிந்த் 2 சாங்ஸ் சிவாக்கு யாரோ சாங்கில் நடுவில் நிற்கிற ப்ளீஸ் அப்படி சொல்லி அழுதான். அப்புறமா வந்து ஒரு இடத்துல விடலைன்னா அவன் பின்னாடி போய் நின்றுட்டு, ஆனால் அந்த பாட்டில் வந்து முன்னாடி வராத 2 பேர் வந்து சிவாவும் பிரேம்ஜியும் தான். ஏன்னா அவங்க ஆட நல்லா வரும், அதனால் வந்து சரோஜா சாமானிய அளவில் அவங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே விட்டு கொடுத்தாங்க. இந்த அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. கல்யாண மாசத்துக்கு தெரியும், ஏன்னா அவங்களே வந்து there was no, நான் உண்மையை சொல்லுவேன், there was no ego. இந்த பசங்களுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை. ஐ மீன் சிவதாஸ் சொன்னார், இப்போ விஜய் வசந்த்லாம் வந்து he brought his car for the ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவரோட கார் தான் யூஸ் பண்ணோம். அவர் வந்து அதுக்கு ஆக்சுவலி அவர் பெட்ரோல் காசு கூட வாங்கல. அவர் ஏன்னா டெய்லி பார்டர் கடையில் போய் சாப்பாடு வாங்கினோம். சீரியஸ்லி எவ்ரிபடி கோஆப்ரேட்டட் ஸோ வெல். அதாவது ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக நிஜமாகவே ஒரு ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தே ஹேவ் தேர் ஓன் மார்க்கெட், எல்லாமே சோலோ ஹீரோஸாக ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த வாட்டி எனக்கு எந்த இதுவுமே ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவங்க பசங்கள்லாம் வந்து இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாது வந்து நிஜமாக வந்து ஒரு பயங்கர பிளெஸ்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் பண்ணிக்கவே முடியாது. இந்த படம் வந்து இப்போ சிவசார் சொன்ன மாதிரி எல்லாருமே சுற்றுலாலாம் வந்து அங்கே எப்படி இது நடக்குதுன்னே தெரியாமல் அது கண்டிப்பாக ஒரு ஆண்டான் செயல் தான் நினைக்கிறேன். ஒரு டெய்லி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 250 பேர் இருப்பாங்க. மேட்ச் எடுக்கும்போது 500 பேர் 600 பேர் இருப்பாங்க க்ரௌடோடு சேர்த்து. இது எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் தேங்க்யூ டு ஆல் தி பாய்ஸ். என்னோட டீம் தான் சொன்னாங்க, ராஜேஷ் சார், ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவங்க தான், மேனேஜர் சுப்பு. அவர் எப்படி தான் ஒரே டைமில் ஒரு 5-6 படம் பண்ணுறாரோ தெரியல. ஒரு படமே நம்ம வந்து இப்படி போயிட்டுருக்கு. சுப்புண்ணா எல்லாம் நாகேந்திரன் எல்லாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம ஊருக்கு. இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்கள் போகணுன்னு அவர் வந்து தெரிஞ்ச மாமா இல்லை மாமா, அது படத்தில் அந்த மாதிரியே தான் அவர். அங்கே போயிட்டு பேசி ஹோட்டல் கீட்டெல்லாம் பேசி நல்லா அப்படி பயங்கரமாக வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ எவ்ரிதிங் ஒரு டீம் ஒர்க் தான். எவ்ரிதிங் எல்லாருமே பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வெங்கட் பிரபு தான். ஸோ அதுதான் மெயின் ரீசன். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஏன்னா இவரு அப்படின்னா இவர் சொன்ன மற்ற டேட்ஸ் அதெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். ஏன்னா அந்தளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது.
இதில் எக்ஸ்ட்ரா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் நாங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை 28 சென்னை 28 மாதிரியே சென்னை 28 மோர் கும்பல் மோர் ஜாலி. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போதே. சாங்ஸும் அமேசிங்காக வந்திருக்கு. ஈவன் இஸ் கிவன் பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் வெங்கட் பிரபு படம்னாலே ஒரு ஜாலியாக இருக்கும். அதே ஜாலியாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு செம்ம கிக்காக இருக்கும் அந்த மாதிரி சாங்ஸ். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. ரிலீஸ் ஆகும்போது நானும் அங்கே இருந்து உங்களோட ஒருத்தராக உட்காந்து பார்ப்பேன். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஃபார் சச் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம், நான் அரவிந்த் ஆகாஷ் பேசுகிறேன். சென்னை 28 Part 2 இன்றைக்கி ஆடியோ ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து 7 பாட்டு வந்திருக்கு. ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் என்னென்னா வந்து சந்தோஷமாக இருக்குது. வெங்கட் பிரபுவே வந்துட்டு டைரக்ட் பண்ணி வெங்கட் பிரபுவே ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் Part 2லையும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தில் பார்க்கும்போது ஏன்னா இப்படி ஜாலியாக இருக்காங்கன்னா வந்துட்டு நாங்கள் ரொம்ப வருஷமாக கூடயே இருக்கிறதுனால தான் ஜாலியாக இருக்கிறோம். ஸோ அது நிறைய பேருக்கு எப்படி உங்களால் வண்டி இருக்க முடியுதுன்னா வந்துட்டு எடுக்க முடியுதுலாம் இல்லை, நீங்கள் எப்படி பழகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பழகுவாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி யுவன் டே. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யுவன். தேங்க்யூ. வணக்கம் கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் கிரண் பேசுகிறேன். சென்னை 28 Part 2ல நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நீங்கள் வெங்கட் பிரபு சார் மூவிஸ்லலாம் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மூவி, ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஒரு ஜேர்னியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த பார்ட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். நான் ஆக்சுவலி இதுல என்னையே கலாச்சிருக்கேன். இப்போ தான் என் புள்ள. டிஃபன் சாப்பிட்டல ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. யாரா நீங்க எல்லாம்? சென்னை ஷாக். இப்போ வந்து பயங்கர ஹாப்பனிங்கான இது வந்து இப்போ இமீடியட்டாக ரிவ்யூ பண்ணுறது யூடியூப் ரிவ்யூவர்ஸ், அது வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு 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 ஹாப்பனிங்கான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து சில படத்தை பற்றி நல்லா சொல்லுவாங்க, சில படத்தை பற்றி கழி ஊற்றுவாங்க. என்னையே கழி ஊற்றிருக்காங்க, சும்மா அவங்கள கழி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டேன். ஆமாம், அவங்க மட்டும் கலாய்க்கலாம், நான் கலாய்க்கலாம். அவ்வளோதான், அவங்க லைட்டாக சார் அதில் தான் எனக்கு புரியல. நிறைய பேர் நான் ஆக்சுவலி இதில் என்னையே கலாச்சிருக்கேன். நான் வெங்கட் பிரபு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பிடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். சிவா ரிவ்யூ சொல்லியிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் அது உண்மைதான். அதான் ஒன்று சொல்லிட்டேன்ல, நானே சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறது? நானே சொல்கிறேன். இல்லை, நானே தானே சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே போட்டுறேன். சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். ஆனால் அது எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு சொன்னார், இந்த படத்துல தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன வந்து ஒரு டைரக்டர், அதுவும் 100 days ஃபங்க்ஷனில் அந்த சொன்னார். அது வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். அது செகண்ட் வந்து ஒரு டைரக்டரே வந்து அவரோட படத்தில் வந்து ஹேங் ஓவர் அதுக்குன்னு இப்படியே வா அப்படின்ற உடனே எல்லாருமே ஷூட்டிங்கில் உட்காந்தாங்க. தயவுசெய்து வெரி பேடுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு டைரக்டர் மேலே லவ். நாங்கெல்லாம் வெரி பேட் அப்படின்னா இதை போடணும்ல, இதை போடுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அது வெங்கட் பிரபு அவருக்கு இருக்குது. இல்ல செல்ஃப் ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு. எல்லாருக்குமே இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் ஆரம்பிச்சேன். சார் ஹேங் ஓவர்னு சொன்னேன். சரோஜா வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேங் ஓவர் ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம். முதல்ல கரெக்டா சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே சரோஜா பார்த்து ஹேங் ஓவர் எடுத்தாங்க தெரியுமா? சீரியஸா டாட் பிலிப்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். டாட் பிலிப்ஸ் யாரு? ஹேங் ஓவர் டைரக்டர். அவர்கிட்ட கேள்வி கேட்கறேன். ஒரு சீன் வச்சிருப்பேன் நான் சரோஜால. சார் ஆக்சுவலா அதுல வந்து இல்ல ஒரு சீன்ல வந்து என்னன்னா வந்து ஷரணும் அவர் ஒய்ஃபை வந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்படி லைட்டாக கொஞ்சலான்னு போகும்போது வந்து பின்னாடி வந்து சிவா, அது வரைக்கும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மெச்சூர்டான பர்சன் அப்படிலாம் வந்து சரண் பேசியிருப்பாரு.
அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படி லைட்டாக கொஞ்சலான்னு போகும்போது பின்னாடி வந்து சிவா அப்படி உள்ள என்ட்ரி நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படி சொல்லிட்டு போவார். நல்ல மெச்சூரிட்டிங்க அப்படின்வாங்க. இதே சீனை டாட் பிலிப்ஸ் அவர்கள் அப்படியே எடுத்து ஹேங்கோவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட். இது நம்ம வன்மையா கண்டிக்கணும் சார். நான் என்ன சொல்றது, இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி இல்லை இல்லை அப்படியே சாரி, இது எந்த நேரத்தில் ஜோக் ஆகக்கூடாது. சீரியஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ். சரோஜா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான் அங்கே வரணும் வந்துச்சு சார். தெரியாம நான் வந்து ஒரு ஃப்ளோல இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு இல்லை எதுக்கு இப்போ தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் வந்து நிறைய போகும்போது நைட்ல மீட்டிங்லாம் நடக்குது சார். மீட்டிங் பேசும்போது இதில் 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி தான் ஆகணும்னு அவருக்கு யார் ஒபாமான்னு தெரியாது எதில் உட்காந்துருக்குது. அந்த ஃப்ளோல சொல்லிட்டேன் சார். ஸோ அது நிஜமாவே வந்து டாட் பிலிப்ஸ் ஒருவேளை அவரும் என்ன மாதிரியே இருக்கலாம் அங்கே. சார் அவ்வளோதானா இல்லை கிளம்புறாரு 5 பேர்? வந்துட்டாரு சார். பார்ட் 2ல யார் நல்லா நடிச்சிருக்காங்க மேடம்? இது நீங்க கேட்க வேணாம், இங்க பாருங்க. சார் தான் இவர் தான். ஆனா ஹீரோ பிரேம்ஜி இந்த தடவை வந்து இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிவா சார் வந்து நிஜமா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்து அதே கேரக்டர்ஸ் தான். மற்றவங்கலாம் புதுசா 2 பேர் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு கேரக்டரா ஒரு புது கேரக்டரா யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்று வைபவ், இன்னொன்று வந்து மஹாத். அவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அரவிந்தா காஷ்லேருந்து எல்லாருமே எல்லாம் ஃபுல் கும்பல் அபிநய். சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கே போய் மேக்கப் போடுறாங்க மகத். 3 ஹவர். ஆமாம், அவன் அந்த படத்தில் வந்து அவருக்கு மேக்கப் போடுறது 3 to 3.5 hours ஆகும். அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டார் மகத். அது எடுக்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக எடுப்பான் அவன். கேப்டன் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வைபவ் பேசுகிறேன். இன்றைக்கி சென்னை 28 பார்ட் 2ஓட டீசர் அண்டு பாடல்கள் வெளியீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வெங்கட் பிரபுவோட ஒரு 4வது படம். வெரி வெரி ஹாப்பி. பசங்களோட ரொம்ப நாள் கழித்து பண்ண படம் சென்னை 28 பார்ட் 2 நவம்பர் மந்த் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ரிலீஸ்க்காக நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மதன் கார்கி பேசுகிறேன். dupaadu.com-உம் சென்னை 28 டீமும் சேர்ந்து ஒரு புது இசை அனுபவத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறுஞ்செயலி ஒன்று இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இது வந்து ஒரு dupaadu-ஓட ஆப். இது வந்து iOS ஸ்டோர்லேயும் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தினம் மாலை 6 மணிக்கு ஒரு புது பாடல் கேட்கலாம். ஒரு தனி இசை பாடல், ஒரு சின்ன இசைக்குழுவோ இல்லை ஒரு பெரிய இசை கலைஞரோ உருவாக்கின பாடல்களாக இருக்கும். இந்த தளத்தில் வந்து முதல் தடவையாக சென்னை 28 மாதிரியான ஒரு பெரிய படத்தோட பாடல்கள் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்க போகுது. எக்ஸ்க்ளூசிவ்னா வழக்கமாக நம்ம பாடல்கள் கேட்கும்போது நம்ம யூடியூப்பில் கேட்போம், இல்லை iTunes-ல் கேட்போம், இல்லை ஏதாவது பைரேட்டட் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி கேட்போம். அதுக்கான தேவை இல்லாமல் இப்போ இதில் வந்து நேரடியாக அந்த பாடல்களை நம்ம வந்து கேட்கலாம். dupaadu.com அப்படின்ற சைட்குள்ளே போன உடனே அந்த பாடல்களை கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த பாடல்கள் கேட்கும்போது அந்த பாடல்களோட வரிகள் பார்க்கலாம், அந்த பாடல்களோட மொழிபெயர்ப்பு பார்க்கலாம், அந்த பாடல்கள் யார் யாரெல்லாம் உருவாக்கியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாங்கை சுற்றி இருக்கும். இதை கேட்குறது வந்து ஃப்ரீ, இந்த எதுவுமே சார்ஜ்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை பாடல்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் அந்த பாடலை உருவாக்கின கலைஞர்களுக்கும் அதே சமயத்தில் அந்த பாடலை கேட்குற உங்களுக்கும் பணம் வந்து சேர்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு வர ரெவன்யூ வந்து நாங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கிற ஒரு மாடல். இது முதல் தடவையாக அது மாதிரி ஒரு மாடல் வேர்ல்ட்லேயே இது மாதிரி ஒன்று பண்ணுறோம் இசைக்கு. சென்னை 28 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் யுவன் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ரொம்ப பெப்பியான சாங்ஸ், பார்ட்டி சாங்ஸ், அப்புறம் டான்ஸ் நம்பர்ஸ், மெலடிஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும் நம்புறேன். நன்றி. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். இப்பதான் என் புள்ள. டிஃபன் சாப்பிட்டல? ஒரு வித்வானை பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. யாரு எவர் இத வச்சிருந்தா தெரியுமா? ஐயோ
என் புருஷன் மாதிரி மொக்க ஐடியா கொடுத்துட்டு. ராம்கோபால் வர்மாவா இருந்தாலும் கர்மாக்கு பதில் சொல்லி தான் பார்க்கணும். இவர் சிவா, அவர் சிவா சார். சிவா சார். ஓகே, நானும் ப்ரொடியூஸ் பண்ணா என்ன சிவா சார். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதா சார், ஆக்டர் பேர் வெறும் பேர். ஒன்று தான் மிச்சம், அதையும் கெடுத்துறாரு. ஓகே சிவா சார், சொல்லுங்க சிவா சார். சிவா சார் வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்டா பண்ணிருக்காரு. சயின்டிஸ்டா? சென்னை 28 சயின்டிஸ்டா? இல்ல இல்ல, இவங்க இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டு வேற மாதிரி அந்த கேரக்டர் தான் சயின்டிஸ்டா வந்து ஒரு அவரோட கண்டுபிடிப்புனால தான் இது படத்துல நடக்கிற பெரிய பிரச்சனையே அவரோட கண்டுபிடிப்புனால தான் அப்படிங்கிறது. சார் இதை கேட்டு வேற என்ன படம் ரிலீஸ் ஆகிட போகுது? கண்டுபிடிச்சாங்க, அந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகுது அப்படின்றாங்க. அது இன்னும் முடிவிட்டு தான் இருக்காரு. அதேதான் அதேதான் அது கடை வச்சிருக்காரு. இல்லை, அது கடை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ஒரு 8 இயர்ஸில் கொஞ்சம் முதல்ல ஹவுசிங் போர்டு ஏரியாவில் இருக்கும், இப்போ கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் பெரிய கடையாக வச்சுருக்காரு. அவருக்கு அர்னால்டுக்கும் பிரச்சனை அதில் நிறைய படத்தில் வரும். அது நிறைய உங்களுக்கு என்ன சென்னை 28ல நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே இதில் வரும். அதான் எனக்கு ரொம்ப ஆசை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டாவது வந்து சென்னை 28 ரிலீஸ் பண்ணணும், திரும்ப ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் டு ரீலிவ். அதை பார்த்துட்டு திரும்ப இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்டினியூஷன் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் பண்ணாங்க, அவ்வளோ பெரிய படம் கிடையாது நம்ம, பட் இருந்தாலும் வந்து ஸ்டார் வார்ஸ் ஓட புது ட்ரிலஜி ஒன்று பண்ணும்போது வந்து தே ரிலீஸ் த ஓல்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது, ஒரு 1 or 2 days, ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே சில செலக்டட் தியேட்டர்ஸில் வந்து சென்னை 28 ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி பண்ணால் அது நீங்கள் ஒன்று ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் ஃபுல்லாக. ஸோ லெட்ஸ் see. அது ஒரு டிஜிட்டல் வேனில் வச்சு தமிழ்நாடு பூரா கொண்டு ஸ்க்ரீன் பண்ணிட்டு போகிறோம். நல்ல ஐடியா சார், நல்லா சூப்பர் ஐடியா. அது நல்ல செம்ம கான்செப்ட் ஒன்று புதுசாக வந்துட்டு இருக்கு, டிஜிட்டல் சினிமான்னு சொல்லி ஒரு மொபைல் சினிமா. அது ஈவன் வர வரைக்கும் டிஜிட்டல் சினிமா பற்றி கூட பேசலாம். பேசி வைபவ் வந்து இதான் இவங்க கதை களம் வந்து இந்த வாட்டி வந்து தேனி பக்கத்தில். ஸோ அங்கே வர கேரக்டர்ஸ் தான் வைபவ், மஹத், அபிநய் அவங்கெல்லாம். சிவா சாரும் வந்து அங்கே வர கேரக்டர் தான், சுப்பு, பஞ்சு எல்லாமே வந்து தேனி பக்கத்தில் இருக்கிற ஊரில் வர கேரக்டர்ஸ். இந்த பசங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கே போவாங்க, அங்கே மீட் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் அவங்கெல்லாம். ஸோ வைபவ் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு சண்டியர் மாதிரி ஒரு ரவுடி பையன் அந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேரு நான் சொன்ன லிஸ்ட் ரொம்ப நீளமா, மைசூர் நிஜாமு மந்திரி பல பேர்களும் பாதுகாத்த பொக்கிஷமடா. யாரா நீங்கெல்லாம்? சென்னை ஷாக்ஸ். வன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? நாளைக்கு மொதல் மேட்ச்சு உங்களுக்கு தான். சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். நான் ஆக்சுவலி இதுல என்னையே கலாச்சிருக்கேன் நான். இப்பதான் என் புள்ள. டிஃபன் சாப்பிட்டல? ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. யாரா நீங்கெல்லாம்? சென்னை ஷாக்ஸ். Are you ready, Chennai people? Put your hands up. Please hold your bat on your hand. Here we come again. Chennai 28. Set up. ஓகே, ஸோ நான் ரொம்ப நேரம் முன்னாடி சொன்ன விஷயம், சென்னை 28 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்துக்கு இருந்த முதல் பலம், ஒரே பலம், எப்பவுமே இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு பெரிய பலம்.
இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இங்கே வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டோடைய இம்பார்ட்டன்ட் பார்ட் டூபாடுவோடைய ஒரு ஆப் லான்ச் iOS ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் ஒஃபிஷியலாக இன்னைக்கு அதை லான்ச் பண்ணுறாங்க. மியூசிக் இண்டஸ்ட்ரியை கரெக்டான முறையில் இனிமேல் வந்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இந்த ஆப்பை இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அதை ஒஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறாரு. அண்ட் டு ஜாயின் வித் ஹிம் ஐ வுட் லைக் டு ஆல்சோ இன்வைட் டைரக்டர் வெங்கட் பிரபு அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் டூபாடு மிஸ்டர் மதன் கார்கி. Okay. Entire team of Chennai 628, we request you all to please join with us for the launch. இப்போ வந்து டூபாடு டீம்ல இருந்து எல்லாரையுமே நாங்கள் ஸ்டேஜில் கூப்பிடுறோம். இவங்க எல்லாரோட முன்னிலையில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இப்போ இந்த லான்ச் பண்ணுவார் இந்த ஆப்பை, which will be received by director Venkat Prabhu and Madan Karthik. All we know is practice, our work and train. Now why you planning on wrecking this game now? The boys are back. Varom sollu talli nallu machiil namma pitch kilichidala. Enjoy friend namma trend free hit la hat-trick six adichidala. Idu namma game jaygu in the team. Dhoni kuda Sachin mindu paaka ready ya. Yarangitam ulla parakudhu mella. Ipo naanga singa mindu ottukriya. The boys are back. Once again, please, we request you to please hold on. Video coverage ipo. Thank you. Ipo Yuvan Shankar Raja will address the gathering. Good evening, everyone. Late on, sorry, and aniki family day. So, we're at Chennai 28 Part 2. பிரேம்ஜி தான் ஹீரோ. கரெக்டாக சொல்லிட்டேன், கட் பேஸ்ட் காப்பி எல்லா படத்துலையும் அதை சொல்லிடணும், இல்லைன்னா கோச்சுப்பான். ஸோ இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம் இந்த படம். சாங்ஸ் அந்த பழைய எனர்ஜி இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் சென்னை 28 ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த எனர்ஜி இருந்ததோ சேம் அதே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவங்க சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு வாசுகி தான் காஸ்டியூம் பண்ணுறாங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் டூபாடோட டைப் பண்ணுறோம். they've given a very big support and I think in the relationship வந்து will be taken further நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். Thank you Dupadu. Thank you very much. கேளுங்க. ஆமாம் ஆமாம், அது இல்லை, எங்கே நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஜாலியாக அப்படியே கன்சோல் ரூமில் அப்படியே ஹைட் அவுட்லேயே இருக்கிறோம்ல. இப்போ சப்போஸ் எப்படின்னா இவன் இங்கே ரூமில் இருக்க, நான் லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபுல் டே எஸ்கேப்பு. சார் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் கவுச் இருக்குது, பெரிய கவுச்சு, அதில் தூங்கலாம், வீடியோ கேம் ஆடலாம், ஒர்க் பண்ணலாம். பட் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்ய முடியாது, மாட்டிக்கணும். பட் அப்படின்னு இல்லை, பட் ரொம்ப ஸ்ட்ரெனியஸான ஒர்க்கு ஆக்டிங் அப்படின்னு நான் வந்து பிரேம்ஜி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அந்த ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஆமாம், மேபி மியூசிக் வீடியோஸ் வேணால் நடிக்கலாம், அந்த ஐடியாஸ் இருக்குது. பட் படமாக வந்து கஷ்டம் ஆக்சுவலி, அது ரொம்ப நிறையா வேலை இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹாய் கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் அஜய். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் இன்னிங்ஸில் இருக்கோம், சென்னை 28 Part 2. இது வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து சீசன் 2 மாதிரி, இது ஐபிஎல் சீசன் 2 மாதிரி எங்களுக்கு வந்து சென்னை 28 Part சீசன் 2 இது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். ஃபஸ்ட் பார்ட்டு மாதிரியே அந்த படம் இருக்குமான்னு எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட்டு மாதிரியே 100% இருக்கும். நாங்கள் அதோட ப்ளஸ் எதனா செய்யலான்னு தான் இந்த படத்தில் பிளான் பண்ணியிருக்கோம்.
6 பாட்டு இருக்குது. யுவன் சார் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்காரு. ஸோ 6 சாங்ஸும் சூப்பராக இருக்குது. டுபாட்டூவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்ஸ் ஆஃப் பேக், சொப்பன சுந்தரி, செம்ம ட்ராக்ஸ் எல்லாமே. ஏன்னா பிகாஸ் இது வந்து நாங்கள் ஷூட்டிங்லேயே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இந்த பாட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோமே. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து எங்களுக்கு சூப்பர் ட்ராக்ஸ் கொடுத்த யுவன் சாருக்கு தேங்க்ஸ். ஆஸ் யூஷுவல் சரண் சார், விபி சார் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. பார்ட் 2 செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தீங்களோ அதுவே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, நான் அஞ்சனா கீர்த்தி பேசுகிறேன். சென்னை 28 பார்ட் 2ல் விஜய் வசந்தோட பேராக பண்ணியிருக்கேன். நான் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஒரு சவுகார் பெட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 விட பிகர் அண்ட் பெட்டராக வந்திருக்கு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் ஃப்ராலிக். Please watch it and enjoy it. I'm looking forward to the movie as much as everyone is. Thank you. Hi, this is Maheshwari. Chennai 28 செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னாலே பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. இதில் நானும் ஒரு பார்ட் அப்படின்னா இவ்வளோ பசங்கள் நடுவில் நானும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரோல் பற்றி சொல்லணும்னா ஃபேமிலி ஹோம்லி கேர்ள் அஜய் மாஸ்டருக்கு பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஹவ் காட் ரொம்ப க்யூட்டான சீன்ஸ் எல்லாம். ஸோ அது படம் பார்க்க போது தான் இட்ஸ் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் சொல்லவா வேணும். வெங்கட் பிரபு சாரோட படம் அப்படின்னாலே, அதுவும் இந்த டீம்னாலே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஸோ ஹோப் யூ என்ஜாய். Yes, take care. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஸ்டாப். நாங்கெல்லாம் கோவா போறோம். இப்பதான் என் புள்ள. டிஃபன் சாப்பிட்டல? ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. யாரு எவரு இத வச்சிருந்தா தெரியுமா? ஐயோ, என் புருஷன் மாதிரி மொக்க ஐடியா கொடுத்துட்டு. ராம் கோபால் வருமாவா இருந்தாலும் கர்மாக்கு பதில் சொல்லி தான் பார்க்கணும். பேர நான் சொன்ன லிஸ்ட் ரொம்ப நீளமா. மைசூர் நிஜாமு மந்திரி பல பேர்களும் பாதுகாத்த பொக்கிஷமடா. யாரா நீங்க எல்லாம்? சென்னை ஷாக்ஸ். சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? நாளைக்கு மொதல் மேட்சே உங்களுக்கு தான்.